السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم نستغفر لهم وشاورهم في الأمر. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் புனிதமிக்க குடும்பத்தார்கள், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், சுஹதாக்கள், சாலிஹின்கள், அவுலியாக்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு நம்முடைய வணக்கங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார்களோ, அதே போன்று நமது குடும்ப வாழ்விற்கும் அவர்கள்தான் வழிகாட்டியாக இருக்கின்றார்கள். ஒரு தனி மனித வாழ்க்கைக்கு எப்படி நபி அவர்கள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றார்களோ, அதே போன்று ஒரு சமூக வாழ்விற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் முன்னுதாரணமாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தீன் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல, உலகில் சார்ந்த விஷயங்களுக்கும், உலகிலே நடைபெறுகிற அரசியல்களுக்கும், இந்த அனைத்து விஷயங்களுக்கும் நபி அவர்கள்தான் முன்மாதிரியாக இருக்கின்றார். இந்த உலகத்திலே ஒருவர் ஆட்சி புரிகிறார் என்று சொன்னால், அரசியலிலே ஈடுபடுகிறார் என்று சொன்னால், அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டால் தான் வெற்றி பெற முடியும். ஏனென்றால் இந்த உலகத்திலே ஒரு வெற்றி தலைவர் எல்லா விதமான முறைகளிலும் வெற்றி பெற்றவர்கள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் இந்த சரித்திரத்தில் குறிப்பிட முடியும். எப்படி நபி அவர்கள் ஒரு நபியாக இருந்தார்களோ, சமூகத்திற்கு மார்க்கத்தை போதித்தார்களோ, அதே நேரத்தில் அவர்களுக்கு குடும்பத்துடைய விஷயங்களையும் போதித்தார். அந்த குடும்பத்திலேயும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த உலகனுடைய நடைமுறை என்ன? ஒருவர் மிகச்சிறந்த படிப்பாளியாக இருக்கலாம், ஆராய்ச்சியாளராக இருக்கலாம், ஆனால் அவர் குடும்ப வாழ்விலே வெற்றி பெற முடியாது. ஒரு சிலர் அவர் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கலாம், ஆனால் அவர் பொது வாழ்விலே வெற்றி பெற முடியாது. ஒருவர் ஆன்மீகவாதியாக இருக்கலாம், ஆனால் அரசியல் ரீதியாக அவர் வெற்றி பெற முடியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் எந்த விதத்தில் பார்த்தாலும், எப்படி பார்த்தாலும் நபி அவர்கள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றார். குறிப்பாக நபி அவர்களுடைய அரசியல் ஆளுமை என்பது, நபி அவர்கள் தன்னை ஒரு அப்தாக, நபியாக, நபியோடு ஒரு அடிமையாகத்தான் இந்த உலகத்திலே வாழ விரும்பினார்கள். ஆனால் அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்தான். இந்த முழு உலகத்திலே எத்தனை ஆட்சிகள் வந்தாலும் அவர்கள் எப்படி ஆட்சி செலுத்த வேண்டும் என்பதை வழிகாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவிலே மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை அல்லாஹ் கொடுத்தான். அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த முறையிலே இந்த உலகத்திலே ஆளுமை செலுத்தினார்கள். உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் இருக்கலாம், அந்த ஆட்சி செய்யக்கூடியவர்கள், தலைவர்கள், அவர்கள் அதிகாரத்தில் இருப்பதினால் அவர்களுக்கு அந்த கண்ணியம் கிடைக்கலாம். ஆனால் அவர்கள் உண்மையிலேயே அவர்கள் மீது பிரியம் கொண்டிருக்கிறார்களா என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை
நபி அவர்களை விரும்பாத, அன்பு கொள்ளாத, அவர்களுக்கு உயிரை கொடுக்க கூட தயங்காத எந்த சஹாபியும் இல்லை. எல்லோரும் தயாராக இருக்கின்றார். நபி அவர்களும் அவ்வாறு பழகுவார்கள். அவர்கள் பெரிய ஆட்சியாளர், பெரிய அரசர், மதீனாவுடைய பாதுஷா. ஆனால் நபி அவருடைய வாழ்க்கை எளிமையானது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு பெண்மணி வருகிறார். நபி அவர்களை பார்த்ததும் பயந்து விடுகிறார், நடுங்கி விடுகிறார், உடலில் நடுக்கம் ஏற்படுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நானும் ஒரு சாதாரண அடிமைதான், அடியான், அல்லாஹ்வுடைய ஒரு அடியான் தான். ஒரு சாதாரண ஒரு பெண், உப்பு கண்டம் சாப்பிடுகிற ஒரு பெண்ணின் மகன்தான் நான் என்று நபி அவர்கள் தன்னை சொல்லி காட்டினார். நான் பெரிய அரசர், சய்யிதுல் அம்பியா வல் முர்சலீன், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், அப்படி சொல்லவில்லை. நான் சாதாரணமானவன். இப்படி ஒரு சாதாரணமான பெண்மணி உப்பு கண்டம் சாப்பிடுவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம். ஒரு ஏழையான குடும்பத்திலே உள்ளவர்கள் தங்களுடைய உணவிலே எப்படி உப்பு கண்டத்தை சேர்த்துக் கொள்கிறார்கள், அப்பேற்பட்ட ஒரு சாதாரண குடும்பத்து பெண்மணியின் மகன் நான் என்று நபி அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய அரசராக இருந்தும் சஹாபாக்களோடு அவர்கள் பழகுவது எவ்வளவு பெரிய ஆத்மார்த்தமாக, அன்புடையதாக இருந்தது. ஒரு சஹாபி சொல்வார்கள், நபி அவர்கள் எங்களிடத்திலே பேசும் பொழுது நாங்கள் நினைப்போம், முழு சஹாபாக்களிலே நபி அவர்கள் தான் என்னை அதிகமாக பிரியப்படுகிறார்கள் என்று நாங்கள் நினைக்கும் அளவிற்கு நபி அவர்கள் எங்களிடத்திலே கருணையோடும் அன்போடும் பேசுவார். ஆனால் உலகத்திலே வாழ்ந்த தலைவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு இது கிடைத்திருக்கிறதா? நீங்கள் வரலாற்றை படித்தால் ஆச்சரியமாக இருக்கும். எத்தனையோ ஆட்சியாளர்கள் இருக்கிறார். வரலாற்றிலே ரஷ்யாவை ஆட்சி செய்த ஜோசப் ஸ்டாலின் என்று சொல்லப்படுகிற ஒரு அரசன், ஒரு அரசியல்வாதி, தலைவர். ஆனால் அவரை பற்றி சொல்லப்படுகிறது, அவருக்கு யார் மீதாவது கோபம் வந்து விட்டால் அவரை கட்டம் கட்டி தீர்த்து விடுவாராம். அதனால் அவர்களுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு சம்பவத்தை எழுதுகிறார்கள். ஒரு தடவை அவருக்கு ஏதோ ஒரு விருதோ பரிசோ ஏதோ நடக்கிறது, ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, அவரை வாழ்த்துகிறார்கள். அந்த வாழ்த்துக்காக வேண்டி கீழே இருக்கக்கூடிய மந்திரிகள், அதை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கை தட்டுகிறார். பொதுவாக வழக்கத்தில் இருக்கா இல்லையா? அவருக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க, எல்லாரும் கை தட்டுறாங்க. ஆனால் என்ன நடந்தது? கை தட்டுனாங்களே தவிர கையை தட்டாமல் நிறுத்துறதுக்கு யாருக்கு தைரியம் வரல. தட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். 5 நிமிடம் ஆகிவிட்டது. கடைசியிலே ஒரு பெரிய மந்திரி, பிரதானி, எவ்வளோ நேரம் தான் ஒருத்தருக்கு கையை தட்டிக்கிட்டே இருக்குது, வலிக்குதுன்னு சொல்லிட்டு கையை விட்டு விட்டார். மறுநாள் அவருடைய பதவி பறிபோனார். சொல்லுகிறார், ஜோசப் ஸ்டாலினுடைய மரணத்தில் அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். அந்த நேரத்தில் சுற்றி இருந்தவர்கள் எல்லாம், இவன் சீக்கிரம் தொலைய மாட்டானா என்று தங்கள் வாய்பட பேசி கொண்டதாக வரலாறு சொல்லுகிறார். ஏன் இப்படி அவர் வெறுக்கப்பட்டார்? இன்றும் தலைவர் என்று அவர் எழுதப்படுகிறார். ஆனால் அவர் சுற்றி இருந்த அவருடைய சகாக்களிடத்திலே, மக்களிடத்திலே அவர் அன்பு செலுத்தவில்லை. ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியலிலே ஈடுபடுபவர், மக்களுடைய பிரச்சனைகளை கையாள்பவர், அவர் மக்களின் மீது அன்பு கொண்டவராக இருக்க வேண்டும், பாசம் கொண்டவராக இருக்க வேண்டும், மக்களின் மனோநிலைகளை அறிந்தவராக இருக்க வேண்டும். மக்களின் மனோநிலைகளை அறியவில்லை என்று சொன்னால் அவரை ஏற்பதற்கு யாரும் தயாராக விட்டார். சமீபத்திலே ஒரு உதாரணம் நாம் எல்லாம் படித்திருப்போம். 2 நாட்களுக்கு முன்பதாக நமது அண்டை நாடான நேபாளிலே ஆட்சியை கவிழ்ந்து விட்டது. ஏன்? அவர்கள் நல்ல காரணத்தை தான் சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அரசு ஒரு நல்ல காரணத்தை சொல்கிறது. நாங்கள் ஏன், அவங்க செஞ்ச காரியம் என்ன? எல்லா விதமான சமூக ஊடகங்களை திடீரென தடை செய்து விட்டார்கள். ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூபு, என்னென்ன இருக்குதோ ஒரு சிலதை தவிர மற்ற எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் திடீரென்று அவர்கள் தடை செய்கிறார். அதற்கு அவர்கள் சொன்ன காரணம், ஏன் நாங்கள் தடை செய்தோம் அப்படின்னா, மக்கள் பொய்யான செய்தியை பொய்யை பரப்புகிறாங்க, தேவையில்லாத எங்களை பற்றிய தவறான விஷயங்கள் வலைதளங்களிலே பரவுகிறது.
இது ஒரு காரணமாக சொல்கின்றார். இரண்டாவதாக சொல்றாங்க, மக்கள் ஆபாசத்துக்கு அடிமையாகிவிட்டார்கள், ஆபாசங்களை பார்க்கிறார்கள், அதை அவர்கள் பொழுதுபோக்காக கொண்டிருக்கிறார்கள், இது அளவுக்கு மீறி விட்டது, அதனால தடை பண்ணோம் என்று சொன்னார். அவர்கள் சொல்வது சரியாக இருக்கலாம், இன்னும் சொல்ல போனால் அவங்க சரியான ஒரு காரணத்திற்காக வேண்டி கூட செய்திருக்கலாம். ஆனால் மக்களின் மனோநிலையை அவர்கள் படிக்க மறந்து விட்டார். மக்களை நாம் என்ன வேணாலும் செய்தால் அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள், பொறுத்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. உலக வரலாற்றிலே முதன் முறையாக ஜென்சி என்று அறியப்படுகிற 2K கிட்ஸ் என்று அனைவராலும் கேலி பேசப்படுகிற அந்த 2K கிட்ஸ் செய்த மிகப்பெரிய புரட்சி தான் நேபாளில் நடந்திருக்கு. எல்லாருமே இளவட்ட பசங்க தான். 2K கிட்ஸ் தான் இந்த மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் துணிகளில் உருவப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏரிகளிலே தூக்கி எறியப்பட்ட காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்திருப்போம். இது என்ன காரணம் என்றால், மக்களுக்கு எது தேவை, எது தேவையில்லை, எதை எப்படி செய்ய வேண்டும் என்று மக்களுடைய அந்த மனதை அறிய தேங்கி அந்த மறந்து விட்டார்கள். அதை பற்றி அவர்கள் யோசிக்கவில்லை. அதிகாரம் இருக்கிறது என்பதற்கான என்ன வேணாலும் செய்வேன் என்கிற ஒரு மனோநிலையில் அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனால் இஸ்லாம் அப்படி எந்த காலத்திலேயும் செய்தது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இஸ்லாம் அந்த சட்டத்தை எப்படி கொண்டு வந்தது? அவர்களுடைய மனோநிலைக்கு தக்கவாறு மார்க்கம் அந்த இடத்திலே கொண்டு வருகிறது. தவறான விஷயம்தான், மக்களிலே புறையோடி போயிருக்கிற ஒரு பெரிய பாவமான காரியங்கள் தான். ஆனாலும் கூட எடுத்த உடனே தடை செய்தால் அந்த மனதிற்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்கம் இல்லாமல் போகலாம். அதை பற்றிய சரியான விஷயங்களை அவர்களுக்கு விளக்கி அதனுடைய நன்மை தீமைகளை சொல்லும் பொழுது மக்கள் ஏற்க தயங்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய சட்டங்களை மதீனாவிலே வந்து போதிக்கும் பொழுது மதுவை தடை செய்வதற்கு இஸ்லாம் பல கட்டங்களை எடுத்துக்கொண்டது. குர்ஆனிலே இருக்கிறது. அல்லாஹ் தபாரக் வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், சஹாபாக்கெல்லாம் வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இஸ்லாம் எவ்வளவு தூய்மையான மதம், மார்க்கம், அது எவ்வளவு பரிசுத்தமாக இருக்குது, நாங்கள் மது குடிக்கலாமா, எங்களுக்கு அனுமதி இருக்குதா, மது குடித்தா ஒரு மனிதன் மதி இழந்து போய்விடுகிறானே என்றெல்லாம் வந்து கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், அவர்கள் உங்களிடத்தில் வந்து மதுவை பற்றி கேட்கின்றார்கள், சூதாட்டத்தை பற்றி கேட்கின்றார்கள். நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபீஹிமா இஸ்முன் கபீருன், இந்த சூதாட்டமும் மதுவும் இது மிகப்பெரிய பாவம். ஆனாலும் ஓ மனாஃபியு லின்னாஸ், ஓ மனாஃபியு லின்னாஸ், அதிலே மக்களுக்கு சில நன்மைகளும் இருக்கிறது. நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு, என்ன நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இருக்குது. என்னன்னா, மது குடிக்கக்கூடிய ஒருவர் கொடை வள்ளலாக இருப்பார். ஏன்னா அவருக்கு கையில் என்ன செலவு பண்ணுறோன்னு அவருக்கே தெரியாது. கையில் என்ன செலவு பண்ணுறோன்ட்டு அவருக்கே தெரியாது. கடையில் போய் உட்காந்துக்கிட்டு தனக்கும் வாங்குவார், பக்கத்துள்ளவும் வாங்கி கொடுப்பார், யாருக்கு வேணாலும் வாங்கி கொடுப்பார். அந்த காசினுடைய அருமையும் தெரியாது, அதனுடைய நிலைமைகளும் தெரியாது. ஏன்னா அப்போ மது இழந்தவர் இருக்கிறார். அதனால் அரபிகள் வந்து மதுவை கரம் என்று சொல்வார்கள். கொடை, கரம், இது ஒரு கொடை. ஏன்னா மது குடித்தா ஒருத்தர் கொடை கொடுக்கிறாரு, அதனால் அதை புகழ்ந்தாங்க. அல்ல அதை சுட்டி காட்டுறான். அதிலே மிகப்பெரிய பாவம் இருக்கிறது, அதே நேரத்தில் சில நன்மைகளும் இருக்கிறது. வைஸ்முஹுமா அக்பரு மின் நஃபிஹிமா, அதனுடைய பலனை விட, அதன் நன்மைகளை விட அதன் தீமைகள் மிக மோசமானது, மிக கடுமையானது, மிக பெரியது என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஆரம்பத்திலே வசனத்தை இறக்கினான். இப்போ மக்களுக்கு அல்லாஹ் புரிய வைத்தான், மது என்பது மோசமானது, அதிலே சில நன்மைகள் இருப்பதாக நீங்கள் ஆதி காலத்திலிருந்து பேசி கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு மத்தியிலே கவிதைகளை நீங்கள் பேசுகிறீர்கள், ஆனாலும் அந்த நன்மைகள் எல்லாம் அதில் இருக்கக்கூடிய தீமைகளை வைத்து பார்த்தால் ஒன்றுமே கிடையாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. சிறிது காலம் செல்கிறது. ஒரு சில சஹாபாக்கள் தொழுகிறார்கள். தொழுகையில் குர்ஆனை தவறாக ஓதுகிறார்கள், தப்பாக குர்ஆனை ஓதுகின்றார்கள். ஏனென்றால் மது குடித்திருந்தார்கள், தொழுகிறார்கள். தொழும் பொழுது தப்பா ஓதுறாங்க. மக்ரிப் தொழுகையில் கொல்யால் காஃபிரூன் சூராவை தப்பா ஓதுனாங்க. உடனே அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஒரு வசனத்தை அடுத்த கட்டமாக இறக்கினான். லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா. முதல் சட்டம் அப்போ தான் வருது மது சம்பந்தமாக. லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதையில் இருக்கும் பொழுது, மது குடித்திருக்கும் பொழுது தொழுகையை நெருங்காதீர்கள். எது வரைக்கும்னா தெளிவாகிற வரைக்கும் அல்லாஹ் சொன்னான். அப்போ சஹாபாக்களுக்கு அவருடைய மனதிலே தொழுகையை பற்றிய கண்ணியம் இருந்தது, எல்லாம் இருந்தது.
அதே நேரத்திலே மது தடை செய்யப்படவும் இல்லை, ஆகமாக்கப்பட்டிருந்தது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம். எனவே இதற்கு பிறகு சஹாபாக்கள் அவர்கள் தொழுகை நேரத்திலே குடிக்கக்கூடாது என்று சொன்ன உடனே ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா தொழுகை எவ்வளோ உயர்தரமான ஒரு இடம், அதில் போய் நம்ம தப்பு செய்யலாமா, அல்லாஹ்வுக்கு முன்னே நிற்கும்போது நம்ம குடிக்கலாமா என்கிற மனோநிலைக்கு மார்க்கம் அவர்களை கொண்டு வந்தது. அதனால் அவருடைய குடிப்பழக்கம் படிப்படியாக குறைந்தது. ஏன்னா அசரு, மகரிபு, இஷா இது மூணுமே ரொம்ப ஷார்ட்டாக வரும். ஒருத்தர் குடித்தார் என்று சொன்னால் அவருடைய போதை நீண்ட நேரமாக இருக்கும். அதனால் தொழுகைக்கு இடையூறு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல நேரங்களிலே அந்த மதுவை விலக்கினார்கள். இரவிலே குடிக்க முடியும், காலையில் ஃபஜ்ருக்கு பின்னாடி இப்படி தான் குடிக்க முடியும், அந்த 2 நேரத்தில் தான் குடிக்க முடியும், மற்ற நேரங்களிலே குடிப்பது சிரமம் என்கிற நிலையை மார்க்கம் கொண்டு வந்தது, மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு இன்னொரு நேரத்தில் இதனுடைய தீமைகள் இன்னும் அதிகமான பொழுது, மக்கள் மனோநிலையாக அவர்கள் தயாராகிவிட்ட பொழுது, அந்த நேரத்தில் அல்லாஹ் தபாரக வ தஆலா முழுமையாக தடை செய்தான். ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இதை முழுமையாக நீங்கள் விட்டுவிடுங்கள், அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று மார்க்கம் கட்டளையாக பிறப்பித்தது. உடனே சஹாபாக்கள் எப்படி அமல் செய்தார்கள்? மதீனாவுடைய தெருக்களிலே மது ஆறுகள் ஓடியதாக வரலாற்றை நாம் பார்க்கிறோம். மது மட்டுமல்ல, மதுவின் பானைகள், அதனுடைய பாத்திரங்கள் அனைத்தையும் உடைத்தார்கள். அதை நபி அவர்கள் உபயோகப்படுத்துவதற்கும் தடை செய்தாங்க. ஒருத்தர் மது பானையை வைத்திருந்தார், மதுவை ஒரு இதிலே ஊற்றி வைத்திருந்தார் என்று சொன்னால், அந்த மதுவை மட்டுமல்ல, அந்த மதுவை வைத்திருந்த பாத்திரத்தையும் அவர் யூஸ் பண்ணக்கூடாது. அதனுடைய நினைவை முழுமையாக அகற்றினார்கள். அதற்கு பிறகு அனுமதி கொடுத்தாங்க. ஒரு சில விஷயங்களை தடை செய்தாங்க, அதற்கு பிறகு சில விஷயங்களை மாற்றினார். இவ்வாறு மக்களுடைய மனோநிலையை அறிந்து அவர்களுக்கு எது தேவை, எந்த நேரத்தில் எது செய்ய வேண்டும் என்பதை அறிந்தால்தான் அவர் அந்த மக்களை ஆட்சி செய்ய முடியும். அதன் மூலமாக அவர் வெற்றி பெற முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலையை நபி அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் சாதுரியத்தோடு அதை கையாண்ட அந்த இடத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனுல் முஸ்தலக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு போருக்கு செல்கிறார்கள். அந்த போரிலே சென்று விட்டு வழியிலே திரும்பி வரும் பொழுது ஒரு இடத்துல தங்குகிறார்கள். தங்குகிற நேரத்தில் அன்சாரிகளிலிருந்து ஒருவர், முஹாஜிரிலிருந்து ஒருவர், 2 பேரும் யதார்த்தமாக தண்ணி எடுக்க போகிறாங்க. அந்த வேலையாட்கள் அவர்கள் தண்ணியை எடுத்து வருவதற்காக வேண்டி செல்கிறார்கள். முஹாஜிரிலிருந்து போகிற அந்த மனிதர் இருக்கிறாரு, அவர் பேர் ஜஹ்ஜாஹ் இப்னு மஸ்ஊத் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி. அன்சாரிலிருந்து சென்றவர்கள் சினான் இப்னு வபர் அல் ஜுஹனி என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி. இதில் இந்த முஹாஜிர் தோழர் இருக்கின்றாரே, அவர் கொஞ்சம் விளையாட்டு சிந்தனை உடையவர், எதையும் விளையாடுறது, எதுலேயுமே விளையாடுறது, அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு டைப்பை உடையவர். அவர் என்ன செய்தார், தண்ணி எடுக்கும்போது அவங்க தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அன்சாரி சஹாபி அவருடைய பித்தட்டில் அப்படி தட்டினார். ஒருத்தர் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கும்போது குனிஞ்சு தண்ணி எழுப்பாங்களா இல்லையா, இப்போ பின்னாடி போய் தட்டினா என்ன ஆகும், அவருக்கு கோபம் வருது. இந்த பிரச்சனை பெருசாகிடுது. 2 பேரும் சண்டை வந்துடுது. அந்த கிணற்றிலே சண்டை வந்த உடனே 2 பேருக்கும் சண்டை முற்றிய உடனே அந்த அன்சாரி தோழர் யாலல் அன்சார், அன்சாரியிலே ஓடிவாங்க, எனக்கு ஆதரவாக இருந்து நில்லுங்கன்னு அவர் கூப்பிடுறார். இந்த முஹாஜிர் சொல்றார், யாலல் முஹாஜிரின், முஹாஜிரிலே ஓடிவாங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றார். இப்படி கத்த ஆரம்பித்த உடனே இந்த சத்தம் அங்கிருந்து தங்கியிருந்த அந்த சஹாபாக்கள் அவர்கள் முகாமிட்டு அந்த இடத்தில் இந்த சத்தத்தை வந்த உடனே எல்லோரும் திரும்பி பார்க்கின்றார்கள். நபி அவர்களும் வெளியே வருகிறார்கள். என்ன சத்தம், என்ன அன்சாரி முஹாஜிர்னு கூப்பிடுறாங்களே என்று நபி அவர்களும் அதை கேட்டு வெளியே வருகிறார். அப்பொழுது நபி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, இந்த மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அதாவது 2 பேரும் தங்களுக்கு ஆதரவாக தங்கள் சமூகத்தை அழைக்கிறார்கள், சண்டைக்கு அழைக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் கோபப்பட்டார்கள். தஅவுஹா ஃபைன்னஹா முன்தினா, இது ஜாஹிலியாவுடைய ஒரு சிந்தனையாக இருக்கிறது, ஒரு தாவாவாக இருக்கிறது, அன்று செய்த செயலை போன்று இது இருக்கிறது, இது அருவருப்பானது, இது நாத்தம் பிடித்தது, இதை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆனால் இந்த பிரச்சனை இதோடு முடியல. இதற்கு பிறகு அந்த படையிலே இருந்த முனாஃபிகீன்களின் தலைவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அவனுக்கு சரியான கோபம் வந்தது. எங்க மதீனாவில் வந்துட்டு இந்த முஹாஜிருங்க உழைக்க வந்தவங்க, அவன் சொல்றான் உழைக்க வந்தவங்க இந்த முஹாஜிருங்க எங்க மதீனாவில் வந்துட்டு எங்களுக்கு எதிராகவே நீங்க நிற்பீங்களா, எங்களுக்கு எதிராகவே எங்க ஆள் திரட்டுவீங்களா,
எங்களை நீங்கள் அடிச்சிடுவீங்களா என்கிற சிந்தனையை அவன் கலப்புகிறான். எல்லாரும் போர் முடிஞ்சு வந்து ஆயுதங்களோடு அவர்களெல்லாம் தங்கி இருக்கின்றார்கள். இப்போ சண்டை மூட்டுறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறான். இது இந்த இடத்துல இவன் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவன் சொல்கிறான், நான் மதீனாவுக்கு போனால் சும்மா இருக்க மாட்டேன். லயுக்ரிஜன்னல் ஆஸ்ஸு மின்ஹல் அதல், கண்ணியமான நான் இழிவான யார ரசூலுல்லாஹ் சொல்கிறான், இழிவான இவரை நான் இந்த ஊரை விட்டு துரத்தாமல் நான் விட மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே ஆக்ரோஷமாக தனது ஆதாரமாக எடுத்து அவன் பேசி கொண்டு இருக்கிறான். இது அந்த சபையில் இருந்த ஒரு சின்ன வயது சஹாபி ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க சின்ன வயசு, அவங்க 10 வயசு தான். அவங்க இதை கேட்டுறாங்க. உடனே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களை பற்றி தவறாக ஒருவன் பேசி கொண்டு இருக்கிறான், உங்களை இந்த மதீனாவை விட்டு வெளியேற்ற போகிறேன்னு சொல்லிட்டு ஒருவன் பேசி கொண்டிருக்கிறான் என்று நபியிடத்திலே வந்து அந்த சஹாபி சொல்லி விடுகிறார். இதை கேட்ட ரசூலுல்லாஹ்வுக்கு மிகுந்த ஒரு கவலை ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் அப்படியே பரவுது. உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த விஷயம் தெரிந்து விட்டது என்பதை கேட்ட உடனே அந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு ஸலூல் ரசூலுல்லாஹ் பார்க்க வர்றான். பார்க்க வந்துட்டு சொல்கிறான், யா ரசூலுல்லாஹ், நான் உங்களை பற்றி எதுவும் தப்பாக நான் பேசலை, நான் எதுவும் அப்படிலாம் சொல்லலை, இந்த சின்ன பையன் பொய் சொல்லிட்டான், அவங்கள்ட்ட வந்து இந்த சிறுவர் உங்களிடத்தில் வந்து பொய் சொல்லிவிட்டார், நான் உங்களை பற்றி எந்த தப்பும் பேசலை யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட நல்லா மாதிரி நடிக்கிறான். ஆனால் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு ரொம்ப கோவப்பட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், இவனை என்கிட்ட கொடுங்க, அத்ரிபு உனுக ஹாதல் முனாஃபிக், இந்த முனாஃபிக்கின் தலையை நான் வெட்டி விடுகிறேன் என்று ஹஸரத் உமர் கொதிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, மக்கள் என்ன பேசிக்கொள்வார்கள் தெரியுமா, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தோழர்களையே கொலை செய்கிறார் என்று பேசிக்கொள்வார்கள். ஏன்னா வெளியில் இவங்கெல்லாம் முஸ்லீமாக காட்டிக்கொள்கிறார்கள், உள்ளுக்குள்ளே முனாஃபிக்காக இருக்கிறாங்க, வெளியில் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதை போன்று காட்டிக்கொள்கிறார்கள். எனவே இவர்களை கொல்வதன் மூலமாக நான் எனது தோழர்களை கொள்கிறேன் என்று மக்களெல்லாம் பேசிக்கொள்வார்கள், சரிப்பட்டு வராது, விட்டுருங்க என்று ஹஸரத் உமரிடத்திலே சொல்லிவிடுகின்றார்கள். இந்த பிரச்சனை பெரிதான உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிமேலும் இங்கு இருந்தால் சரிப்பட்டு வராது என்று சொல்லிவிட்டு உடனே எல்லாரும் கிளம்புங்கள், மதீனாவை நோக்கி செல்லலாம் என்று சொல்லி உடனே படையை கலப்பி விடுகின்றார். ஆனால் சரியான மதியான நேரம், வெயில் அடிக்குது. பொதுவாக படைகளை பொறுத்தவரை அவர்கள் காலையில் வெயில் வருகிற வரைக்கும் பிரயாணம் செய்வாங்க. வெயில் வந்த பின்னாடி காலையினுடைய தேவைகளுக்காக வேண்டி, மதிய தேவைகளுக்காக வேண்டி ஒரு இடத்திலே தங்கி விடுவது வழக்கம். வெயில் நேரத்தில் அவங்க யாரும் போக மாட்டாங்க, எல்லாம் ரெஸ்ட் எடுப்பாங்க. பிறகு சாயந்தர நேரத்தில் மறுமுறை பயணங்களை தொடர்வது, பிறகு இரவு வெகு நீண்ட நேரம் பிரயாணிப்பது அவருடைய பழக்கம். ஏன்னா நைட்டில் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் என்ற அடிப்படையில். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதியான நேரத்திலேயே இந்த படையை கலப்ப வேண்டும் என்று சொன்ன உடனே அன்சாரிகளின் தலைவர் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், என்ன இது புதுசாக இருக்குது, எப்பயும் நீங்கள் இந்த மாதிரி செய்ய மாட்டீங்களே, திடீரென்று வெயில் நேரத்தில் மக்களை எல்லாம் கஷ்டப்படுத்துறீங்களே என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அவமா பலகக்க கவுலு சாஹிபிக்க, உங்கள் தோழர் என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்க. என்ன யா ரசூலல்லாஹ், என்ன நடந்துச்சு அவருக்கு தெரியல. நபி அவர்கள் இந்த பிரச்சனையெல்லாம் சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், உண்மையிலே நீங்கள் தான் எங்களிடத்திலே கண்ணியமானவர்கள், அவன்தான் கேவலமானவன், அந்த முனாஃபிக் தான் கேவலமானவன், ஆனால் அவனை விட்டு விடுங்கள் யா ரசூலல்லாஹ், நீங்கள் வருவதற்கு சில காலங்கள் முன்புதான் அவனுக்கு பதவி, அவனை தலைவராக ஆக்க வேண்டும் என்று நாங்கள் பேசி கொண்டிருந்தோம், அவனுக்கு அந்த ஆட்சி பொறுப்பு கிடைக்க வேண்டிய நேரத்திலே நாங்கள்லாம் இஸ்லாத்திலே சேர்ந்து விட்டோம், எனவே தான் அவன் உங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான், அவனை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிடுகிறார். அதே நேரத்தில் அந்த முனாஃபிக்கின் தலைமை வந்து, யா ரசூலுல்லாஹ், அவங்கள பற்றி நான் தவறாக பேசலை, சின்ன பையன் வந்து தப்பாக சொல்லிவிட்டான் என்று சொன்னதும் ஒரு சில சஹாபாக்கள் தெரியாமல் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. உண்மையாக இருக்கலாம், சின்ன பசங்க ஏதோ ஒன்றை பேசினது, ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டிருக்கலாம், எனவே நபி அவர்களை விட்டு விடுங்கள் என்று எல்லோரும் பேசினார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தை கலந்து சொன்னார். வரலாற்றில் எழுதுகிறார்கள், அன்று பகல் முழுக்க பயணம், தொழுகை நேரம் மட்டும் நிப்பாட்டுவாங்க, தொழுது முடிச்சோன்னா கிளம்புவாங்க, போய்கொண்டே இருந்தாங்க. அன்று இரவு முழுக்க பயணம், ஒரு நாள் பகல்லையும் நடக்கிறாங்க, வண்டியில் போகிறாங்க, நைட்டெல்லாம் போகிறாங்க, கடுமையான அவங்களுக்கு டயர்ட் ஆகிடுது. மறுநாள் காலை ஃபஜ்ர் தொழுத உடனே சிறிது நேரம் அவர்களை தூங்க அனுமதிக்கிறார்கள்.
எப்படா ரசூலுல்லா தூங்க சொல்லுவாங்க, படுத்துக்கொள்ளலாம் என்று அவர்கள் இருந்தார். உடனே எல்லோரும் தூங்கி விடுகிறார்கள். சிறிது நேரத்தில் திரும்ப அவர்களை அழைத்து கொண்டு அன்று இரவே மதீனாவுக்கு நபி அவர்கள் சென்று விடுகிறார்கள். வரலாற்றில் எழுதுகிறார்கள். ஏனென்றால் இது போன்ற ஒரு பிரச்சனையை ஒருவர் உருவாக்கக்கூடிய நேரத்தில், கையிலே ஆயுதங்கள் இருந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவர்களை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பேசி பிரச்சனை பெருசானா அந்த இரண்டு படைகளும் அங்கே இருக்கக்கூடிய ஒரே படையும் இரண்டாகி சண்டை போடுவதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது. வரலாற்றில் எத்தனையோ விதமான உதாரணங்கள் இருக்கிறது. ஆனால் நபி அவர்கள் அவர்களை ஒரே சிந்தனையில் இது எதை பற்றியும் பேசவிடக்கூடாது, இந்த விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களை நடத்தி கொண்டு மதீனாவிலே சேர்த்து அவருடைய வீடுகளுக்கு அனுப்பிவிட்டார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சாதுரியமாக நபி அவர்கள் கையாண்டதாக வரலாற்றை நாம் பார்க்கிறோம். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சியாளராக இருந்தார்கள் என்று சொன்னால், அதே நேரத்திலே மக்களின் முஹப்பத்தை பெற்றவர்களாக, அன்பை பெற்றவர்களாக, அவர்கள் மீது ஒரு கருணை கொண்டவர்களாக நபி அவர்கள் இருந்து பல சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தபாரக் வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த சமூகத்திலே ஒரு சிறந்த தலைவராக இருந்து ஆட்சி செய்தார்களோ, அதற்கு பிறகு சஹாபாக்கள் எப்படி சிறந்த தலைவர்களாக ஆட்சி செய்தார்களோ, அதுபோன்று நல்ல ஒரு தலைமைகள், நல்ல ஒரு ஆட்சியாளர்கள் நமக்கு கிடைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. நம்மை எதிர்த்து செய்யக்கூடிய எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் அல்லாஹ் முறியடித்து, இந்த தீங்கு நினைக்கக்கூடிய இஸ்லாத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லா விதமான ஆட்சியாளர்களையும் அல்லாஹ் அகற்றி தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.